வணக்கம். இந்த தொகுப்புக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். அடிமைத்தனம் இல்லன்னா போதை பழக்கம். இந்த வார்த்தையை கேட்ட உடனேயே நம்மள் பலருக்கும் ஒருவித தயக்கமோ குற்ற உணர்ச்சியோ தானாவே வந்துரும். ஆனா ஒரு உளவியலாளரா நான் உங்களுக்கு ஒன்னு சொல்லிக்க விரும்புறேன். ஒரு விஷயத்துக்கு அதீதமா அடிமையாகிறதுங்கிறது ஒருத்தரோட ஒழுக்க குறைபாடோ இல்ல பலவீனமோ கிடையாது. இது நம்ம மூளையோட கட்டுப்பாட்டு மையம் எப்படி முடக்கப்படுதுங்கிறத பத்தின ஒரு ஆழமான அறிவியல். வாங்க இந்த மனித போராட்டத்தை கொஞ்சம் கனிவோடு புரிஞ்சுக்குவோம். இது சும்மா ஒரு கெட்ட பழக்கம் தானே, நினைச்சா மாத்திக்க முடியாதா? நீங்களோ இல்ல உங்க அன்புக்குரியவர்களோ இந்த கேள்விய பல இரவுகள்ல கண்ணீரோட கேட்டிருப்பீங்க. ஏன் என்னால இதை சட்டு நிறுத்த முடியல, ஏன் திரும்ப திரும்ப இதற்கே போறேன்னு பல நேரங்கள்ல தோணும். உங்க ஆற்றாமே எனக்கு புரியுது. இது முற்றிலும் நியாயமானதுங்க. ஏன்னா இது வெறுமனே மாத்திக்கக்கூடிய ஒரு சாதாரண பழக்கம் மட்டும் இல்ல. இதிலிருந்து ஒருத்தர் முழுமையா குணமடையணும்னா நவீன உளவியல் சொல்ற இந்த உண்மையை நாம முதல்ல ஆணித்தரமா ஏத்துக்கணும். அடிமைத்தனம் என்பது மன உறுதியோட குறைபாடில்ல. உங்க மேலயும் உங்க அன்புக்குரியவர்கள் மேலயும் நீங்க வச்சிருக்கிற அந்த குற்ற உணர்ச்சியை முதல்ல தூக்கி போடுங்க. அதுதான் குணமடைவதற்கான முதல் படியே. இந்த தொகுப்புல நாம என்னென்ன பார்க்க போறோம்னா ஒரு சின்ன சுருக்கம் இதோ. மன உறுதி பத்தின கட்டுக்கதை, முடக்கப்பட்ட மூளையோட அறிவியல், உணர்ச்சி வலிகளிலிருந்து தப்பிக்கும் உளவியல், அடிமைத்தனத்தோட மீள முடியாத சுழற்சி, அப்புறம் கடைசியா மூளைய மீனும் எப்படி ஆரோக்கியமா மாத்தலாம். இதையெல்லாம் பத்தி தான் நாம விரிவா பேச போறோம். சரி, இதுல முதல்ல அது மன உறுதி பத்தின கட்டுக்கதைய உடைக்கிறதுல இருந்தே நாம ஆரம்பிப்போம். ரொம்ப காலமாவே ஒரு பழக்கத்துக்கு அடிமையாகிறத அவங்க பண்ற தப்பு இல்லனா அவங்க ரொம்ப பலவீனமானவங்கன்னு நாம தப்பா முத்திர குத்திட்டோம். ஆனா உண்மை அதுவல்ல. உளவியல் ரீதியா பார்த்தா இது நம்ம மூளையில நடக்கிற ரசாயன மாற்றங்கள், தேக்கி வச்ச உணர்ச்சிகள், அப்புறம் நம்ம சுத்தி இருக்கிற சூழல், இது மூணும் சேர்ந்து உருவாக்குற ஒரு சிக்கலான பிரச்சனை. மூளை தவறா கத்துக்கிட்ட ஒரு விஷயமே தவிர இது கெட்ட நடத்தை இல்லைங்க. ஒருத்தர் ஏன் தன்னோட சுய கட்டுப்பாட்டை இப்படி முழுமையா இழக்கிறார்னு புரிஞ்சுக்க நம்ம மூளைக்குள்ள நடக்கிற விஷயங்களை நம்ம கவனிச்சாகணும். இதை தெரிஞ்சுக்க டோபமைன் பத்தி நாம புரிஞ்சுக்கணும். இது நம்ம மூளைக்கு சந்தோஷத்தையும் ஊக்கத்தையும் தர்ற ஒரு ரசாயனம். நம்ம சாதாரணமா செய்யற விஷயங்கள் மூளையில கொஞ்சமா டோபமைனை சுரக்க வைக்கும். ஆனா இந்த அடிமையாக்கும் பழக்கங்கள் என்ன பண்ணும் தெரியுமா? மூளையில டோபமைனை ஒரு சுனாமி மாதிரி பாய வைக்கும். இது ஒரு மிகப்பெரிய நிம்மதியை தந்து உனக்கு இதுதான் எப்பவுமே வேணும்னு மூளைய முழுமையா நம்ப வச்சிடும். இது இன்னும் ஈஸியா சொல்றேன். உங்க மூளையோட ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் பகுதியை சரி தவறுன்னு ஆராய்ந்து முடிவெடுக்கிற ஒரு கம்பெனியோட சிஇஓவா கற்பனை பண்ணிக்கோங்க. இந்த போதை பழக்கம் என்ன பண்ணும்னா நேரா போய் அந்த சிஇஓவோட அதிகாரத்தையே பறிச்சிடும். இதனால ஆபத்து காலத்துல மட்டும் அலாரம் அடிக்க வேண்டிய அமிக்டாலா பகுதி எதற்கெடுத்தாலும் பதற்றமடைய ஆரம்பிச்சு ஒட்டுமொத்த மூளையையும் தன் கட்டுப்பாட்டுல முடக்கிடும். அதனாலதான் கண்ட்ரோல் கையை மீறி போகுது. நம்ம மூளை எப்பவுமே ஒரு சமநிலையை விரும்பும். ஏசில இருக்கிற தெர்மோஸ்டாட் எப்படி ரூம் டெம்பரேச்சரை கரெக்டா மெயின்டைன் பண்ணுதோ அதே மாதிரிதான் ஒரு பழக்கம் அதீத இன்பத்தை கொடுக்கும்போது மூளை அதை சமாளிக்க அதே அளவு சோர்வையும் வலியையும் உருவாக்கும். இதனால ஒரு கட்டத்துல இன்பத்துக்காக இல்லாம சும்மா நார்மலா ஃபீல் பண்றதுக்கே அந்த பழக்கம் வேணுங்கிற மோசமான நிலைமைக்கு ஒருத்தர் தள்ளப்படுறார். இதுல ரொம்ப ஆச்சரியமான அதே சமயம் சோகமான விஷயம் என்ன தெரியுமா? நாட்கள் போக போக ஆரம்பத்துல கிடைச்ச அந்த இன்பம் முழுமையா காணாம போயிடும். அந்த பழக்கம் அவங்களுக்கே பிடிக்காம போயிடும். ஆனா மூளைக்குள்ள பதிவான அந்த ஏக்கம் மற்றும் அதை நோக்கிய தேடல் மட்டும் யாராலையும் கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு விஸ்வரூபம் எடுத்துடும். இதுதாங்க அறிவியலின் உண்மை. சரி, மூளையோட ரசாயன மாற்றங்களை தாண்டி ஒருத்தரோட ஆழமான உணர்ச்சி தேவைகளுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்னு இப்ப பார்க்கலாம். உண்மையில சொல்லணும்னா அடிமைத்தனம் அப்படிங்கிறது ஒரு நபர் தனக்கு தானே செஞ்சுக்கிற ஒரு தவறான மருத்துவ முயற்சி தான். ஆமாங்க, நாள்பட்ட மன அழுத்தம், தாங்க முடியாத தனிமை, கடந்த கால அதிர்ச்சிகள், இதிலிருந்து தப்பிக்க மனித மனம் கண்டுபிடிக்கிற ஒரு ஆபத்தான வழிமுறைதான் இது. மன வலிய குறைக்கிற ஒரு வழி நிவாரணியாதான் அந்த பழக்கத்தை அவங்க பாக்குறாங்க. ஆனா இந்த வழியிலிருந்து தப்பிக்கும் முயற்சி எப்படி நம்மள ஒரு முடிவில்லாத சுழற்சியில சிக்க வைக்குதுன்னு கவனிங்க. முதல்ல ஒரு மன அழுத்தம் இல்லனா ஒரு தூண்டுதல் வருது. அது மூளையில ஒரு ஏக்கத்தை உருவாக்குது. அந்த ஏக்கம் தாழ முடியாம செயல்ல இறங்கும்போது சில நிமிஷங்களுக்கு ஒரு தற்காலிக நிம்மதி கிடைக்குது. ஆனா அந்த நிம்மதி மறைஞ்சா அடுத்த நிமிஷமே கடுமையான குற்ற உணர்ச்சியும் சுய வெறுப்பும் வந்துரும். இந்த குற்ற உணர்ச்சியால வர்ற வலியே திரும்பவும் முதல் படியான தூண்டுதல ஆரம்பிச்சு வைக்கும். இது உண்மையிலே ஒரு தப்பிக்க முடியாத சிறைச்சாலைதான். சரி, இதிலிருந்து வெளியே வரவே முடியாதா? கண்டிப்பா முடியும். நம்ம மூளைய எப்படி திரும்பவும் ஆரோக்கியமா மாத்தி அமைக்கிறதுங்கிற நம்பிக்கையான அறிவியலை இப்ப பாப்போம்.
நம்ம மூளைக்கு நியூரோபிளாஸ்டிசிட்டின்னு சொல்லப்படுற தன்னைத்தானே மாத்தி அமைச்சுக்கிற அபாரமான திறன் இருக்கு. அதனாலதான் சிபிடி, டிபிடி மாதிரியான அறிவாற்றல் மற்றும் நடத்தை சிகிச்சை முறைகள் நமக்கு ரொம்பவே உதவுது. எந்த தெரப்பிகள் மூலமா நம்ம எண்ணங்களையும் உணர்ச்சிகளையும் எப்படி கையாள்றதுன்னு கத்துக்கிட்டு மூளையோட பாதைகளை நம்மால மறுபடியும் நிச்சயமா ஆரோக்கியமா மாத்தி அமைக்க முடியும். ஒரு பழக்கத்தை நாம விடும்போது ஏற்படுற அந்த ஆழமான வெறுமைய அர்த்தமுள்ள புது பழக்கங்களை வச்சு உடனே நிரப்பணும். டீப் பிரீத்திங், உடற்பயிற்சி, உங்களுக்கு பிடிச்ச கலைகளை கத்துக்கிறது, ஆதரவு குழுக்கள்ல சேர்றது, இதெல்லாம் சும்மா பொழுதுபோக்கில்லைங்க. எந்த ஒரு பக்கவிளைவும் இல்லாம நம்ம நரம்பு மண்டலத்தை இயற்கையாவே சீராக்கிற அருமையான மாற்று மருந்துகள். பத்திரிகையாளர் ஜோஹான் ஹரி சொன்ன ஒரு அற்புதமான வாசகம் இருக்கு. அடிமைத்தனத்தின் எதிர்ச்சொல் தூய்மை அல்ல, அது மனித தொடர்பு. இது எவ்வளவு ஆழமான உண்மை தெரியுமா? தனிமையால பாதிக்கப்பட்ட அந்த டோபமைன் பாதைகளை அன்பான உறவுகளும் சமூகத் தொடர்புகளும் மட்டும்தான் திரும்பவும் முழுமையா குணப்படுத்த முடியும்னு இன்னைக்கு நரம்பியல் அறிவியலும் ஆணித்தரமா சொல்லுது. அதனால நீங்களோ இல்ல உங்க நண்பர்களோ இந்த போராட்டத்தை தனிமையில சுமந்துகிட்டு இருந்தா ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க ஒன்னும் தோத்து போனவங்க இல்ல. முழுமையான குணமடைதல் சாத்தியமே. இந்த தொகுப்பு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைச்சா தயவு செஞ்சு இதை உங்களோட அன்புக்குரியவர்களிடம் பகிருங்க. அந்த நம்பிக்கைய அவங்களுக்கு கொடுங்க. நாம இந்த தொகுப்போட இறுதிக்கு வந்துட்டோம். கடைசியா உங்ககிட்ட நான் ஒன்னு சொல்லிக்க விரும்புறேன். நான் ஏன் இவ்ளோ பலவீனமா இருக்கேன்னு உங்களை நீங்களே கடுமையா விமர்சிச்சுக்கிறத நிறுத்திட்டு, என்னோட எந்த ஆழமான உணர்ச்சி தேவைக்காக நான் இந்த பழக்கத்தை தேடி போறேன்னு அன்பா கேட்டு பாருங்க. இந்த புதிய பார்வை நீங்க குணமடைறதுக்கான மிக முக்கியமான ஒரு திறவுகோலா மாறும். நிச்சயமா மாறும். நன்றி.